கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த பதிவில் ஊழியம் என்றால் என்ன, சீஷன் என்பவன் யார், வேலையாட்கள் என்பவர் யாவர் என்று பார்க்க இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19 20 வரை வாசிப்போமானால், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். மேலே சொல்லப்பட்ட வசனங்கள் கிறிஸ்துவின் அடிப்படை ஊழிய முறை மற்றும் சுவிசேஷ ஒழுங்கை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது, அடிப்படை ஊழிய முறை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. இங்கு சீஷர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். சீஷன் என்பவன் யார்? வேதத்திலே அப்போஸ்தலர் 11:26 முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் விளங்கிற்று. இதிலிருந்து கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சீஷர்கள் அல்லர் என்றும் விளங்கி கொள்ள முடிகின்றது. சீஷர்களே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இந்த சீஷர்கள் எத்தகைய தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 9:35 நாம் வாசிப்போமானால், பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இங்கே சீஷர்களிடத்தில் வேலையாட்களை அனுப்பும்படியாய் தம்முடைய எஜமானிடத்தில் வேண்டிக் கொள்ளும்படி நம்முடைய ஆண்டவர் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். இந்த வேலைக்காரர்கள் யார்? இந்த எஜமான் யார்? மத்தேயு 10:25 சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்லுவது அதிக நிச்சயமல்லவா? இங்கு எஜமான் என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய தேவனை குறிக்கின்றது. வேலைக்காரன் இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்து கொண்டவனாய், அவருடைய சாயலாய் மாற்றப்பட்டவனாய், அவருடைய பாதச்சுவடுகளை பற்றி கொண்டு பின்தொடர்கிறவனாய் காணப்பட வேண்டும். இங்கு வேலைக்காரனுக்கு நல்ல உதாரணம் அப்போஸ்தலர் பவுல் அவர்களை குறிப்பிடலாம். பவுல் நம்முடைய ஆண்டவரின் அச்சடையாளங்களை சரீரத்தில் தரித்து கொண்டவனாய், நல்ல போர் சேவகனாய், அவருடைய வேலையை அசதியாய் செய்யாமல் ஜாக்கிரதை உடையவனாய், விழித்திருக்கிறவனாய், நல்ல ஊழியக்காரனாய் பிரயாசப்பட்டதை பார்க்கிறோம். இதிலிருந்து வேலைக்காரர் என்பவர்கள் வேதத்திலே, சத்தியத்திலே, அன்பிலே, பொறுமையிலே, ஆவியின் வரங்களிலே, ஊழியத்திலே நன்கு தேர்ச்சி பெற்றவர்களாய் எஜமானனுக்கு உண்மையாய் சேவை செய்பவர் என்று அறிந்து கொள்கிறோம். வேலையால்
தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்ற சத்தியத்தின்படி ஒரு வேலையாள் என்பவன் தன் வேலையை, அதாவது ஆத்தும ஆதாய பணியை உண்மையாயும் தன் முழு பலத்தோடும் செய்வது மாத்திரமல்லாமல் தன் வேலைக்கேற்ற பலன்களுக்கு தக்கதாய் தன் எஜமானனை மாத்திரம் நோக்கி பார்த்து பெற்றுக்கொள்கிறவனாய் எலியாவை போன்று தேவனையே சார்ந்திருக்கிறவனாய் இருக்கிறான். ஆனால் இப்பொழுது உள்ள வேலையாட்கள், ஊழியர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அடுத்து சீஷர்கள். இவர்கள் ஊழியத்தின் ஆரம்ப நிலையில் உருவாகுகிறவர்கள் என்றாலும் வேதத்தில் நாம் மத்தேயு 10:38-39 வாசிக்கிறபடி தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று பார்க்கிறபடி ஒரு சீஷன் என்பவன் தேவனுக்காய் எல்லாவற்றையும் விட்டவனாய், பவுல் பிலிப்பியர் 3:7-11 வரை சொல்லியிருக்கிறபடி எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று கூறியுள்ளபடி, முதலாவது சீஷன் என்பவன் தன்னை வெறுக்கும் அனுபவத்துக்குள் கடந்து வர வேண்டும். இதிலிருந்து முதற்படி கிறிஸ்துவுக்குள் சீஷத்துவ அனுபவம் என்று பார்க்கிறோம். அடுத்த நிலை நீதிமான் என்ற அனுபவம். இந்த நீதியை விசுவாச வரத்தினால் கிருபையாக பெற்றுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்த நிலை தீர்க்க தரிசனத்தின் வரங்களை பெற்று தீர்க்கதரிசி ஆகுதல். அடுத்ததாக ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் நல்ல போர் சேவகர்களாய் ஆண்டவருக்கு உத்தம வேலைக்காரர்களாய் உருவாவது. பாருங்கள் பிரியமானவர்களே, ஒருவன் கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட வேண்டுமானால் அவன் எத்தனை நிலைகளை கடந்து வருகிறவனாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். இது நிமித்தமே ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் நாம் முதலாவது சீஷத்துவ அனுபவத்துக்குள் வருவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.